வணக்கம். மனித உடலின் மகத்துவம் என்ற தலைப்பில் பார்க்கலாங்க. பொதுவாக மனிதனுக்கு கிடைத்த இந்த உடல் இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பரிசு. இதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்குண்டான பலன் கிடைக்கும். நல்ல விதமாக பயன்படுத்தணும்னா மிக உயர்ந்த தன்மை அடைய முடியும். மனிதன் ஒரு 3 வித நிலையில் இருக்கிறான். அதாவது மனநிலையில் விலங்கு நிலை, மனித நிலை, தெய்வ நிலை, அந்த மாதிரி 3 மனநிலை மனிதனுக்கு இருக்குது. இந்த விலங்கு நிலையிலேருந்து விடுபட்டு மனித நிலையில் வாழ்ந்து மனப்பக்குவம் அடைஞ்சு தெய்வ நிலைக்கு உயர முடியும். அப்படி நல்ல விதமாக பயன்படுத்தும் போது ஒரு மனிதன் தெய்வமாக மாற முடியும். தவறுதலாக பயன்படுத்தும் போது விலங்குகள் போல் கீழ்நிலைக்கும் போக முடியும். இந்த உடல் ஒவ்வொரு நாளும் இந்த உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயத்தக்க மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது. இப்போ நவீன விஞ்ஞானங்களால் கண்டுபிடிக்க முடியாத உண்மைகள்லாம் கூட நிறைய இருக்குது. இன்னும் உடலில் கண்டுபிடிக்க முடியாத உண்மைகள் நிறைய இருக்குது. அப்படி ஒரு அற்புதங்கள் உள்ளே நடந்துகிட்டே இருக்குது, சதா நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உடலை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உடல் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும். ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எந்த காரியத்தையுமே செய்ய முடியும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனசு அமைதியாக இருக்கும், நிம்மதியாகவும் இருக்க முடியும். அதனால் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு உடம்புக்கு தேவையான பயிற்சிகள், அதற்குரிய அவங்கவுங்க உடம்புக்கு எதெல்லாம் ஒத்துக்குமோ அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றது, சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கிறது, தேவையான உடற்பயிற்சிகளை செய்கிறது, சரியான தூக்கம், சரியான ஓய்வு, இப்படி எல்லாமே நம்ம அதை பார்த்து செய்யணும். உடம்பையும் மனசையும் ஒன்றா நினச்சிக்கிட்டு நான் இதை செய்திருவேன் அதை செய்திருவேன் அப்படிலாம் கற்பனையில் எதுவும் நம்ம உடம்பை கெடுத்துடக்கூடாது. இந்த அவங்கவுங்க உடலுக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்திக்கு உண்டான செயலை தான் நீங்கள் செய்யணும். மனசில் தைரியம் இருக்குது, நான் 100 கிலோ மூட்டையை தூக்கிடுவேன் அப்படின்னா அந்த மாதிரி தூக்கினீங்கன்னா உடல் பாதிக்க தான் செய்யும். அதுக்கு உண்டான பாதிப்பு உள்ளே நடக்கும். மனசு தைரியமாக இருக்கிறதுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் ஒரு மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் கெடுக்கிற மாதிரி நிகழ்வுகளை செயல்படுத்தக்கூடாது. அதே போல் இளமையில் கல்லுன்னு சொன்னாங்க. கல்வி கற்கிறது இளமையிலே இருக்கணும்னு. அது உலகியல் கல்வி மட்டும் இல்லை, அதாவது ஆன்மீக கல்வின்னு சொல்லக்கூடிய நம்மை உணரக்கூடிய ஆன்மீக கல்வி கூட இளமையிலே இருக்கணும். முற்காலத்தில் பார்த்திங்கன்னா குருகுல கல்வின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் அடிப்படையாக ஆன்மீக கல்வி தான் இருக்கும். அது அடிப்படையாக வச்சு தான் மற்ற எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் மாறிப்போச்சு. அது பல படையெடுப்புகள், அந்நிய படையெடுப்புகளுக்கு பிறகு நம்மளுடைய முறையான ஒரு கலாச்சாரம் அழிஞ்சு போச்சு. இப்போ மாறிட்டதால் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. முன்னாடி எல்லாருக்குமே தெரியும், ஒரு இயல்பான வாழ்க்கை, ஞானத்தோட கூடிய வாழ்க்கை எல்லோரும் வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம எல்லாருமே மனிதர்கள்னாவே அப்படி தான் வாழணும். அடிப்படை கல்வியான ஞானம் ஞானம் சம்மந்தப்பட்ட கல்விகள் நமக்கு தெரியணும். அந்த ஞான கல்வி என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் காணக்கூடிய எல்லாமே, ஒரு ஜடப்பொருள், ஜீவப்பொருள், மனித சக்தி, தெய்வ சக்தின்னு எல்லாமே ஒரே இடத்துலேருந்து வந்தது தான். எல்லாமே இறைவன் தான். அந்த இறைவன் தான் நாம அப்படின்ற உணர்றது தான் இந்த ஞானம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பயிற்சிகள் மூலமாக அனுபவமாக கொண்டு வரணும். இதுக்காக தான் மனித வாழ்க்கையே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம முறையாக பயன்படுத்தி வெற்றி அடையணும். இப்போது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு 24 மணி நேரத்தில் என்னென்ன வேலைகளை வச்சுட்டு செய்கிறோமோ அதில் இந்த ஞான சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சிகள், தியானம், பக்தி, இதெல்லாம் கூடவே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதியாக நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதுக்காக ஒதுக்கணும். இப்படி வாழ்க்கையில் ஆரம்பத்திலேருந்தே இதை நம்ம இணைச்சி செய்துகிட்டே வந்தோம்னா இயல்பாகவே எல்லாருமே ஞானத்தை அடைய முடியும். அது ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். அதே போல் தியானம் செய்கிறதுக்கு சாதாரணமாக செய்துட்டு வரோம் அப்படின்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தீவிரமான சாதனை செய்யணும், மிக உயர்ந்த நிலையை அடையணும்னு ஒருத்தர் முடிவு எடுத்தாருன்னா
அவர் வந்து ஒரு 40க்குள்ளே முடிக்கணும். சின்ன வயசில் தான் அந்த உடம்பு அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி ஒரு வாலிப வயசில் தான் இருக்குது. அந்த சக்தியினுடைய தாக்கம், உஷ்ணம் இதெல்லாம் தாங்கக்கூடிய ஆற்றல் எப்போ இருக்குன்னா ஒரு 40 வயசுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு தீவிரத்தை வந்து தாங்கக்கூடிய சக்தி உடம்புல இல்லை. அதனால் சொல்லுவாங்க முன்னாடிலாம், ஒரு ஞானத்துக்கு போகிறது, கோவிலுக்கு போகிறது, பக்தியில் போகிறது எல்லாம் ஒரு 50-60 வயசுக்கு பிறகு போகலாமே, இவ்வளோ சீக்கிரம் என்ன சின்ன வயசில் அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம சின்ன வயசுலேருந்தே ஞானத்தை தேடினா மட்டும்தான் நமக்கு இயல்பான ஞானமும் கிடைக்கும், தீவிரமான சாதனை செய்து வெற்றியடவும் முடியும். அதனால் எப்போவோ செய்கிறதுலாம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே நமக்கு இந்த ஆன்மீக பயிற்சிகள்லாம் வந்துடணும். அதே போல் ஞானம் அடையிறதுக்கு ஒரு பிரம்மச்சரியம் தான் அவசியன்ற மாதிரி மிகைப்படுத்தி காமிச்சிட்டாங்க. அப்படிலாம் இல்லை. இல்லறமே சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பெரியவங்க வந்து இல்லறமே சிறந்ததுன்னு சொன்னாங்க. சித்தர்கள் ரிஷிகள்லாம் வந்து இல்லை மனைவியோ குழந்தைகளோடு வாழ்ந்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. பிரம்மச்சரியம்ன்றது உண்டு. சில சாதனைகளுக்கு பிரம்மச்சரியம் துறவரம்லாம் இருக்காங்க. அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அது அதுக்குன்னே பிறந்து வருவாங்க. உலகத்தை வழி நடத்துறதுக்குன்னு சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு மட்டும் அது எத்தனையோ கோடியில் ஒருத்தர். மற்ற இயல்பாக வாழக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இல்லறத்திலே நல்லறம் செய்து உங்களுடைய தவநெறியெல்லாம் நீங்கள் செய்துட்டு ஒரு சிறந்த ஞானியாக ஆக முடியும். அதுக்கு உண்டானது அடிப்படையிலேருந்தே முதல்ல சின்ன வயசுலேருந்தே பயிற்சிகளை ஆரம்பித்து செய்துட்டு வரும்போது மிக எளிமையாக கிடைக்கும். இந்த சிற்றின்பம்லாம் வந்து ஞானத்தை அடையிறதுக்கு பெருசாக தடை அப்படின்னு சொன்னதுன்னா இயல்பாக வாழறதுக்கு சொல்லப்பட்டதில்லை. நீங்கள் தீவிரமாக அதில் போயிடக்கூடாது. வெறும் பணம், பொருள், பெண் இப்படியே இதுதான் வாழ்க்கை அப்படின்னு போகிறவங்களுக்கு தான் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டது. மற்றபடி சாதாரணமாக வாழக்கூடியவங்களுக்கெல்லாம், யதார்த்தமான வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லலை. எந்த தடைகளும் இல்லை. அந்தந்த நேரத்தில் பசி, ஒரு மனிதனுக்கு வந்து உணவு, உறக்கம், உறைவிடம், உடல் உறவு இது அத்தியாவசியம். அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி ஈடுபட்டுட்டு போகணும். இப்போது நாம் செய்யக்கூடிய செயல்கள் வந்து மற்ற உயிர்களுக்கு எந்த விதத்துலேயும் துன்பத்தை கொடுக்காத இருக்கணும். இந்த உலகத்துக்கோ மற்ற உயிர்களுக்கோ எந்த விதத்துலேயும் துன்பத்தை கொடுக்கக்கூடாது. அதாவது உடலால், மனசால், வார்த்தையால் எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாத ஒரு நிலை தான் தர்ம நெறி. அந்த நெறியில் நம்ம வாழணும். அப்படி இந்த தர்ம நெறியில் வாழறவங்க வந்து யாருக்கும் துன்பத்தை கொடுக்க முடியாது. அப்போது நம்மளுடைய வாழ்க்கை சரியாக தான் இருக்கும். அதுபோல் சிற்றின்ப உணர்வுகளால் பேரின்ப உணர்வுகள் வந்து தடைப்பட்டு போகும் அப்படிலாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆழ்ந்த நிலையில் தியானத்திலேயோ ஒரு பக்தி சாதனையில் உயர்ந்து ஆழ்ந்த நிலையில் இருக்கும்போது, அதாவது இறைநிலை அனுபவம் உள்ள மனம் கடந்த ஒரு நிலையில் இருக்கும்போது பேரின்பம், பேரானந்தம் அந்த நிலையை சொல்லுவாங்க. அதனுடைய ஒரு சிறு துளி தான் சிற்றின்பம். அதாவது கலவியில் ஏற்படக்கூடிய ஒரு உச்சத்தில் ஏற்படக்கூடிய ஒரு இன்பம், அந்த நிலை, அந்த அனுபவம் அதை நமக்கு காமிக்கிறாங்க. பிரம்மானந்தம்ன்ற ஒரு நிலையினுடைய ஒரு சிறு துளியாக கலவியில் ஏற்படக்கூடிய உச்சத்தினுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. அப்போ அது வந்து பெருசாக தவறுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்தந்த வயசில் அந்தந்த காலத்தில் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சிட்டோம்னா நம்ம மனசில் அது வந்து தொக்கி நிற்காது. அப்படி இல்லாமல் இது கட்டுப்பாடுகள் இப்படி தான் இருக்கணும், இத்தனை நாளைக்கு ஒரு தடவை இருக்கணும் இப்படின்ற விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் வைக்கும்போது தான் மனசு அதிலேயே போய் நிற்கும். எது வேணான்னு சொல்கிறோமோ அதையே தேடிக்கிட்டு இருக்கும். இந்த எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இயல்பாக வாழ்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. சில சம்பவங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. இந்த ஜெயின மதம்லாம் பாருங்கள், சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணிடுவாங்க. அவங்க அழகாக அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்களோட இறப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நோய் நொடி இல்லாமல் 90 வயசு 100 வயசுக்கு மேலே தான் இருக்கும். நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழறாங்க. அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் அதிகமாக இல்லை. கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளில் இருக்கிற அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் தவறுகள் நடக்க ஆரம்பிச்சிடும். காரணம் வந்து அடக்கி வைக்கிறது ஒரு காலத்தில் வீறிட்டு எழும். அதுபோல் தான் இந்த சிற்றின்ப உணர்வுகளாக கூட அடக்கி வைக்கிற விஷயங்கள் இல்லை, அது இயல்பாக நடக்கணும். அது நமக்கு வேறு ஒரு பார்ட்னர் தேவைப்படுறதுனால அவங்கள அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ அதுக்கு தான் ஒத்த மனம், அதுக்கு தான் இருமணம் சேர்ந்த திருமணம், அதுக்காக தான் வச்சாங்க.
ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக இருக்கும்போது அவங்க இணை பிரியாமல் இருப்பாங்க. ஒருத்தருடைய ஒருத்தர் தேவைக்கு அவங்க விட்டு கொடுப்பாங்க, ஈடு கொடுப்பாங்க. அதனால தான் இப்படி வச்சது, அந்த இல்லறம்னு வச்சது அதுக்காக தான். அப்படி இல்லாமல் எப்படி வேணால் இருக்கலாம்னு சொன்னாலும் மனம் வந்து கட்டுக்கடங்காமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். புதுசு புதுசாக விதவிதமாக தேடிட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கும் வந்து மனம் அடங்காது, உண்மையை உணர்றதுக்கு அப்போ ஒரு தடையாகிடும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு குடும்ப அமைப்பை உருவாக்கி அந்த வாழ்க்கையை முறையாக வாழ்ந்துட்டு வரும்போது இந்த சிற்றின்ப ஈடுபாடுகள், உலகியல் இன்பங்களிலிருந்து நம்ம விடுபட்டு ஞானத்தில் முழுமையாக வெற்றி அடையணுன்றதுக்காக இப்படி ஒரு சமூக அமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இயல்பாக வாழும்போது அதோடு சேர்ந்து தியானம் கூடவே இருக்கணும். தியானம், பயிற்சிகள், பக்தி எல்லாம் கூடவே இருக்கணும். இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக இந்த வாழ்க்கை காலத்திலே நம்ம ஒரு முழுமை ஞானத்தை அடைய முடியும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். உடலில் பலம் இருந்தால் மட்டும்தான் எதையும் செய்யக்கூடிய சக்தி இருக்கும். அதாவது மனசில் உத்வேகம் ஏற்படும். உடம்பு பலவீனமாக இருந்தால் எதையும் செய்ய தோணாது, நீங்கள் முடங்கி போய் உட்காந்துருவீங்க. அதனால் ஆரோக்கியம் ரொம்ப அவசியம். ஆரோக்கியத்துக்கு தகுந்த பயிற்சிகள், அதுக்கு தகுந்த உணவுகள் சரியாக பார்த்து உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கணும். கடவுள் கொடுத்த பரிசை நம்ம சரியாக பயன்படுத்தணும். மிக அற்புதமான ஒரு பரிசு. இந்த இறைவன் வாழக்கூடிய ஒரு ஆலயம்னு இந்த உடம்பை சொல்லுவாங்க. அப்போ ஆலயத்தை நம்ம எப்படி தூய்மையாக பாதுகாக்கிறோமோ அதுபோல் நம்ம உடலை பாதுகாத்துக்கணும். உங்களுடைய உணர்வுகளை அடக்கி அதை வந்து வித்தியாசமான சூழ்நிலை கொண்டு போகக்கூடாது. இயல்பாக யாருக்கும் எந்த இடையூறும் ஏற்படாமல் தர்மப்படி உங்களுடைய உணர்வுகளை சரி செய்துக்கலாம். கோபம், பயம், பதட்டம் இதெல்லாம் உங்களுடைய அகத்தில் நீங்களே விசாரித்து இது எது தேவையில்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சியால் நீக்கி ஒரு சமநிலைக்கு வர முடியும். பசி, தாகம், உறவு, மற்ற உணர்வுகளை அதை நீங்கள் முறையாக பயன்படுத்தி அதிலேருந்து விடுபட முடியும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது நம்மளுடைய மனித உடல். அந்த மனித உடலை முறையாக பாதுகாத்து, அந்த உடம்பு கடவுள் நமக்கு கொடுத்ததை எதுக்காக? இறைநிலையை அடையிறதுக்காக தான். அதை அடையிறதுக்கு உண்டான பயிற்சியும் முயற்சியும் நம்ம செய்து வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.